எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு 2026 தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன். அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். நாங்க பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு. சீமான் விவகாரத்துல தமிழக காவல்துறை நடந்துகிட்ட விதம், அதே போன்று இந்த சீமான் இந்த விவகாரத்துல எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து. இதெல்லாம் வீட்டுல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. இது பொது வழியிலாம் அவரே சொல்றாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாருல. இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. நானும் ஒரு கட்சியில் பொருள் இருக்கிறேன், அவர் ஒரு கட்சியில் இருக்காரு. தவறான கருத்துலாம் வேண்டாம். இதெல்லாம் இது கேட்கிற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்தெந்த கேள்வி முக்கியமோ, நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்க மூலமா. நாங்க தான் கிடைச்சோமா? என்ன, நாங்க தான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்யறாங்க? இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். சேலம் மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவை நிறைவேற்றலையே. இங்க புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நான் நடவடிக்கை எடுத்தேன். ஏன்னா இன்னைக்கு ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம். அந்த நகரத்துக்குள்ள வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை கருத்தை புறவழிச்சாலை கொண்டு வரதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம். அதை நிறைவேற்றினாங்களா? இல்லை. எவ்வளவு திட்டம். அதே மாதிரி இங்க இருக்கிற நதி வெஸ்ட் நதி தானே. வெஸ்ட் நதியில இங்க ஆத்தூர்ல இருக்கிற அந்த அசுத்த நீரெல்லாம் போய் கலக்குது. அதை சுத்தப்படுத்தி விடலான்ட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை வகுத்தணும். அதையும் கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா வெஸ்ட் நதியில இந்த நதி நீர் மாசுபடுது. அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வெஸ்ட் நதியில் விட வேணும். அது ஒரு திட்டம். அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திக்கிட்டாங்க. சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு நிறைவேற்றிக்கிறோம். 234 தொகுதியிலையும் அதிமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.